ஏம்மா பட்டு பட்டு இன்னைக்கு என்ன வாங்கிட்டு வரட்டும்? ஞாயிற்றுக்கிழமை தானே, அதான் கேட்குறேன். எதுனாலும் வாங்கிட்டு வாங்க. போன வாரம் தான் கோழிக்கறி எடுத்தோம். இந்த வாரம் ஏதாவது மீன் கிடச்சா வாங்கிட்டு வாங்க, பார்த்துக்கலாம். சரிம்மா, நீயும் வரியா? அதான் காலைல டிஃபன்லாம் செஞ்சுட்டு நீயா வா, போய் மீன் வாங்கிட்டு வந்துடுவோம். எதுக்குங்க நான் வந்துக்கிட்டு? நீங்கள் மட்டும் போய் வாங்கிட்டு வாங்களே. ஏன் உங்களுக்கு எதுவும் அதில் சிரமமா? ஒரு சிரமமும் இல்லை, நீ வந்தால் கொஞ்சம் பேரம் பேசி வாங்குவேன். மீன் விலை தான் இப்போ கிராக்கியாக இருக்குல்ல, அதான். அது இல்லாமல் அதான் வேலை முடிச்சுல வெளில வந்தால் உனக்கும் கொஞ்சம் நல்லா இருக்குல்ல, வீட்லேயே தான் டெய்லி இருக்கீல. சரிங்க, இந்த கிளம்பி வரேங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். என்ன பட்டக்கா, காலையில் எங்கே கிளம்பிட்டீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமதுமா? இந்த கறிக்கடை வரைக்கும் போயிட்டு மீன் ஏதாவது எடுத்துகிட்டு வரலான்னு கூப்பிட்டாரு சரசு. அதான் அவர் கூட போகிறேன். வீட்லேயும் காலையில் டிஃபன் எல்லாம் முடிச்சுட்டே பார்த்துக்கங்க. அதான் அக்கா, நானும் கறி தான் எடுக்க போகிறேன். அக்கா, நம்ம 2 பேரும் போயிட்டு வருவோம். அண்ணனுக்கு எதுக்கு ஏதாவது ஏதோ வேலையாக இருக்கும்ல, அவருக்கு எதுவும் இருக்குல்ல, அவர் போய் பார்க்கட்டும். இல்லைம்மா, அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, சும்மா அப்படியே கூட வெளில வந்தோம், மற்றபடி ஒன்றும் இல்லை. நானும் வரேன், வாங்க பார்த்துக்கலாம், போய் எடுப்போம். சரிங்க, வாங்க 3 பேரும் போய் நான்வெஜ் எடுத்துகிட்டு வரலாம். கட்டு நிறைய மீன் இருக்குது, எந்த மீன் எடுக்கலான்னு பாரு. பொடி மீன் இருக்குது, பெருசு இருக்குது, என்ன மீனுன்னு பார்த்து சீக்கிரம் எடு. எங்கே அந்த மீன்காரங்களை காணோம்? பக்கத்து கடையில் இருக்கும், கேட்போமா? அக்கா தான் நினைக்கிறாங்களோ ஒரு பாட்டி, அவங்கள தான் இருக்கும் போல, வாங்க கேட்போம். பாட்டி பாட்டிங்க தான் மீன் வைக்கிறீங்களா? மீன் கொஞ்சம் வாங்கணும். ஏம்மா, என்ன பார்த்தா மீன் விற்கிற மாதிரி தெரியலையா? அப்படி இல்லை பாட்டி, கொஞ்சம் கடையில் ஆள் இல்லைல்ல, அதான் கேட்டேன். இதில் என்ன தப்பு இருக்குது? சரிம்மா, என்ன மீன் வேணும்னு சொல்லுங்க. 3 பேர் வச்சுருக்கீங்க, ஆளுக்கு எத்தனை கிலோ வேணும்? எங்களுக்கு மட்டும் தான் மீன் பாட்டி. அவங்க தான் என் வீட்டுக்காரர் தான் அவர். இது எங்கள் பக்கத்து வீட்டு போன என் ஃப்ரெண்டு தான். நான் மட்டும் தான் மீன் வாங்க வந்திருக்கேன். மீன் விலைலாம் கொஞ்சம் சொல்லுங்கள். நீ வாங்குகிற மீனை பொறுத்துமா, பெரிய மீன், சின்ன மீன், அப்புறம் பாப்லெட்டா இல்லை சங்கராவா இல்லை ஆற்று மீனா, அதை பொறுத்து விலை இருக்கும். இப்போ ஜிலேபிலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்க, கிலோவே 200 இதே ஆற்று மீனா 150 பாப்லெட்னா கிலோ 230 எது வேணும்னு சொல்லுங்கள். எங்கள் பெரிய மீனை வாங்கிக்கோமா, அதான் சுத்தம் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். பிள்ளைங்களும் மீன் முள்ளு குத்திக்காமல் சாப்பிடுங்க. சரிம்மா, ஒரு பொம்பளாலே வாங்கிக்கலாம், நீ தானே சமைக்க போகிற எப்படியா இருந்தாலும். ஆமாக்கா, அதான் நல்லாயிருக்கும். எவ்வளோ வேலை நீங்கள் செய்யுங்க, அதை எனக்கு வாங்கிட்டேங்க. நீங்கள் பாட்டி ஒரு 2 கிலோ பாப்லெட்டை போடுங்க. அதுலேயும் கொஞ்சம் தலை வளரலாம்ங்க, குழம்பு வச்சுட்டு மீதி வறுத்தலான் இருக்கும். சரிம்மா, 230 460 450 கொடுங்க. க்ளீன் பண்ணலாம் சொல்லுங்கள். ஒரு 30 சார்ஜ் போடுவேன். கட் பண்ணி க்ளீன் பண்ணி கொடுத்துருங்க பாட்டி, அப்போ வீட்டில் போய் செய்ய வசதியாக இருக்கும். சரிம்மா, அந்த க்ளீன் பண்ணி தான் எடுத்துகிட்டு போயிடுங்க. அக்கா, நாங்கள் போய் கோழிக்கறி கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடுறோம் எங்கள் வீட்டுக்கு. சரி, போயிட்டு சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு கிளம்பணும்ல. அக்கா, கோழிக்கறி வாங்கிட்டேன். நான் கொஞ்சம் திக்காக கிரேவி மாதிரி தான் பண்ணுவேன். மதியம் வரேன்க்கா. நீங்கள் கொஞ்சம் மீன் குழம்பும் 2 துண்டு மீன் வறுவலும் எனக்கு எடுத்து வைங்க. நீங்கள் வச்சா எனக்கு ரொம்ப பிடிக்கும்க்கா. சரி சரசு, கண்டிப்பாக நான் எடுத்து வைக்கிறேன். நீ வா, நான் எடுத்து ஒரு 2 மணிக்கெலாம் ரெடி பண்ணிடுவேன். வந்து குழம்பு வாங்கிட்டு மீன் வாங்கிட்டு போக, சரியா? சரிங்கக்கா, வாங்க வீட்டுக்கு போவோம். பட்டு நீ சமைச்சிட்டு எழுப்பிவிடு, நான் சேர்த்து படுத்துட்டு வரேன். ஞாயிற்றுக்கிழமையில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். சரிங்க, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க. நான் சமைச்சிட்டு உங்களை எழுப்பி போகிறேன். சீதா தேனு அவங்கள தான் எதிர்பார்த்தேன். மீன் வாங்கி வந்திருக்கேன் மதியத்துக்கு. கொஞ்சம் வெங்காய தக்காளி இதெல்லாம் கொஞ்சம் கொடுங்க. என்ன மீனுமா வாங்கினீங்க? கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி கொடுங்கம்மா, காரமாக. பாப்லெட்டு தான் வாங்கியிருக்கேன் நான். அப்போ வந்து 3 இடையில சரசு கூட வந்து அவங்களுக்கு சிக்கன் வாங்கினா, அதான் மதியம் வேறு வரேன்ட்டு அவளுக்கு 2 துண்டு தரேன்ட்டு மீன் குழம்பு நான் வைக்கிறது பிடிக்குமா. இப்படியே அவங்கள ஐஸ் வச்சு அந்த அக்கா சாப்பிட்றாங்கம்மா. அதெல்லாம் சொல்ல சேர்த்தேன். என்ன தான் இருந்தாலும் அவள் நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி அடிக்கடி வந்து போயிட்டுருக்கா. நமக்கு ஒன்றும் ஏதாவது ஒன்றா தானே வந்து நிற்பா, அவளுக்கு ஒன்று நம்ம தானே பண்ணணும். சரிம்மா, நான் எதுவும் சொல்லலை சரசக்கா பற்றி. நீங்கள்லாம் ரெடி பண்ணுங்கள், சீக்கிரம் சமைக்கலாம். சீக்கிரமாக ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு நாங்களும் தூங்குறோம். ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்ட் எடுக்கலான்னு இருக்கோம். சரி, சமையல்லாம் முடிஞ்சது. நீங்கள் போய் பாருங்கள், நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கூப்பிட்றேன். பட்டக்கா என்ன வாசமே தூக்குது செஞ்சுட்டீங்க போல். அவங்க சரசக்கா இப்போ தான் உங்களை பற்றி பேசிட்டு இருந்தேன். உங்களுக்கு ஆயுஷ்னு ஒரு பார்த்துக்கங்க. 100 வயசு வரைக்கும் வாழ வேணாம் பாப்பா. ஏதோ இருக்கிற வரைக்கும் நம்ம சந்தோஷமாக நமக்கு பிடிச்சதை சாப்பிட்டு போகலாம். ஆசைப்பட்டு வாழ்ந்துட்டு போயிட வேண்டியதான். ஏன் சரசா அப்படி சொல்லிட்டேன்? தான் சமைச்சிட்டேன். வா, நீ கேட்டில மீன் குழம்பு மீன் வரவா எடுத்துகிட்டு போவா. இல்லைக்கா, எப்போ பார்த்தாலும் சிக்கன் சாப்பிட்றது ஒரு சில டைம் உடம்புக்கு சேர மாட்டேங்குது, பார்த்துக்கங்க. அது இல்லாமல் மீன் எனக்கு ரொம்ப பிரியம். அதுவும் நீங்கள் வைக்கிற மீன் குழம்புனா கொள்ள பிரியும்க்கா. அதான்க்கா நானே கேட்டேன். சரி, இதில் என்ன தப்பு இருக்குது? வா, இந்த நீ எனக்கு சிக்கன் கொஞ்சம் கொண்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் என்ன வேணாம்னு சொல்ல போகிறேன். சரிங்கக்கா, அந்தாங்க்கா சிக்கனு கொஞ்சம் கிரேவி சேர்த்து எக்ஸ்ட்ரா தான் கொண்டு வந்தேங்க்கா. நீங்கள் நைட்டு சாப்பாடுக்கு வச்சுப்பீங்களா? சாப்பாடோ இட்லி தோசை ஏதாவது உனக்கு உதவும் இல்லைக்கா, அதான் கொண்டு வந்தேன். ஏன் சரசக்கா, வச்சதில் முக்கால்வாசி கொண்டு வந்துட்டீங்க போல். உங்களுக்கு என்ன பண்ணுவீங்க? உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்குலாம் வேணாமா? அப்படி இல்லைம்மா, அவர் தான் சாப்பிடுவார். நானும் எங்கள் அத்தை எங்கள் நாத்தனார்லாம் முழுங்க சாப்பிட்றதுல பார்த்துக்கங்க. ஒரு நேரம் சாப்பிட்டாவே தகட்டி போகுது. ஏன் சரசு, வயிற்றுக்கு எதுவும் ஒத்துக்க மாட்டேங்குதா சிக்கனு? அதனால தான் வேணாங்கிறீங்க? வயிறுலாம் ஒன்றும் பண்ணலக்கா, அது என்னமோ எடுக்க மாட்டேங்குது. ஒரு நேரம் தான் சாப்பிட்ற மாதிரி இருக்குது சிக்கன்னாவே. விஷயம்னா கூட 2-3 நேரம் அந்த வச்சு சாப்பிட தோணுதுக்கா, அதான் என்னன்னு தெரில. அதனால தான் காலைல நீங்கள் அங்கே மீன் வாங்க போகிறப்ப நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லி வச்சு பார்த்துக்கங்க. கொஞ்சம் கூடவே குழம்பு வைப்பீங்களா எனக்காக, அதான்க்கா. சரி வாங்க, எல்லோரும் சேர்ந்து சாப்பிடுவோம். சரசு, நீங்கள் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் எடுத்துகிட்டு சரியா? சரிங்கக்கா, ரொம்ப நாளாச்சு இங்கே உட்காந்து சாப்பிட்டோம். வாங்க எல்லாம் சேர்ந்து சாப்பிடலாம். சீதா தேனு சரசு, குழம்புலாம் எப்படி இருக்குது? நல்லா இருக்கா மீன் குழம்பு? வழக்கம் போல் நல்லா புளிப்பாக காரமாக தூள் குழப்பிட்டீங்கம்மா. நல்லா இருக்குமா. மீன் வறுவலும் ரொம்ப சூப்பராக இருக்குது இன்னைக்கு. என்ன சரசு, நீ எதுவும் பதில் சொல்லாமல் இருக்க? ஏன் உனக்கு பிடிக்கலையா குழம்பு?
என்ன இப்படி கேட்டுப்பிட்டீங்க? இந்த குழம்புக்காக தானே நான் கோழிக்கறி கூட சாப்பிடாம இங்கே வந்து உட்காந்து சாப்பிட்டுருக்கேன். சூப்பராக இருக்குக்கா, புளி காரம் எல்லாமே கரெக்டாக வச்சுருக்கீங்க. எங்கள் அண்ணன் வந்து சாப்பிட்றீங்களா? அவர் காணோம். அவங்க இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. சரி தூங்குறப்ப எழுப்பக்கூடாதுன்னு நானே எழுப்பல. நம்ம எல்லாரும் இப்போ சாப்பிடுவோம். ஒரு மணிக்கு வந்தாலும் சாப்பிடுவேன். கொஞ்சம் நேரத்தில் எந்திரிச்சிருவார் அவரே. ஓ அப்படியா, சரிங்கக்கா, நம்ம சாப்பிடுவோம். நல்லா இருக்குது. அப்புறம் கதை கேட்டிங்களா மாலா ஷீலா கதையை? என்ன கதை சரசி? என்னாச்சு அவங்க 2 பேத்துக்கும்? எதுவும் பிரச்சனையா இல்லை என்னாச்சு? அது ஒன்றும் இல்லைக்கா, பிரச்சனைலாம் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுறீங்கன்னு சும்மா ஃபோனில் பேசினேன், அந்த கதையை தாங்க சொல்கிறேன்க்கா. என்ன சரசக்கா, வழக்கம் போல் எல்லா வீட்லேயும் கறி மீன் தானே சமைச்சிருப்பாங்க. வேறு என்ன ஸ்பெஷலு? ஆமாம் அதே தான் செஞ்சுருக்காங்க. இருந்தாலும் நாங்கள் ஏதாவது கதை பேசலாம், நாங்கள் தூக்காராது பார்த்துக்கா அவங்கள பற்றி. அதான் அக்காட்ட கேட்டுட்ருக்கேன், பட்டா கட்டை. சரி, என்ன விஷயம் உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லு, கதை கேட்போம். மாலா கடை கேட்டேங்க்கா, சும்மா மட்டன் வாங்கி எலும்பு மட்டும் தான் குழம்பு வச்சிருக்கோம், பெருசாக எது எடுக்கணும்னு சொன்னாங்க. சரி நீ சீலாட்ட ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு நான் பிரியாணி செய்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா. பிரியாணியா? என்ன ஆச்சரியமாக இருக்குது. ஏதாவது ஒன்று தானே செய்வான். இன்றைக்கி என்ன ஞாயிற்றுக்கிழமை செஞ்சுட்டாளா? அதை தாங்க நானும் ஆச்சரியமாக கேட்டேன், மட்டன் பிரியாணியா சிக்கன் பிரியாணியா இல்லை ப்ரான் பிரியாணியான்ட்டு. அதுக்காக என்ன சொன்னால் தெரியுமா? ஏன்க்கா இது இல்லாமல் முட்டை பிரியாணி மீன் பிரியாணின்னு சொன்னாங்களா? என்னது மீன்லலாமா பிரியாணி செய்கிறாங்க? நம்ம வீட்டிலலாம் செஞ்சதே இல்லையே, குழம்பு தானே வச்சு சாப்பிட்றோம். ஏன் அதெல்லாம் இல்லை, இப்போலாம் எல்லாமே எல்லாத்துலேயும் செய்கிறாங்க. நமக்கு பெருசாக செய்ய வராது மீன் பிரியாணி. வழக்கம் போல் சிக்கன் மட்டன் தான் செய்கிறோம். அதான் கேட்கலாம் போல். சரி சரசு, நீ கதையை சொல்லி சீலை என்ன பிரியாணி தான் அப்படி செஞ்சான்? அவள் எப்பொழுதும் செய்கிறது தான்க்கா, அவள் இன்றைக்கி பிரியாணியாக செஞ்சுட்டாலாங்க்கா. என்ன சரசு சொல்கிற? அவள் எப்போ பார்த்தாலும் உப்புமா தானே செய்வான், அதையா பிரியாணியாக செஞ்சான்? ஆமாங்க்கா, நான் கூட ஏதோ மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணியாக இருக்கும், சரி அதில் கொஞ்சம் பார்சல் வாங்கலான்னு பார்த்தேங்க. ஃபஸ்ட்டில் உப்புமா தான் செஞ்சேன், ஆனால் அது பிரியாணியாக செஞ்சுட்டேன்னு சொல்கிறாக்கா, எப்படின்னு தெரியலக்கா. அப்படி எல்லாத்தையும் மிஞ்சிட்டாங்க பிரியாணி செய்கிறது நம்ம ஷீலாக்கா. எனக்கு ஒன்றுமே புரியல சரசு, உப்புமாவில் எப்படி பிரியாணி செய்ய முடியும்? சரி சீதா, தானே யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள், பிரியாணி என்னென்ன போய் விடுவோம் எப்படி செய்வோன்ட்டு. என்ன வழக்கம் போல் மசாலாலாம் போட்டு வெங்காயம் தக்காளி கட் பண்ணிவிட்டு புதினா போட்டுட்டு ஒரு தயிர் லெமன் ஏதாவது புரிஞ்சுட்டு காரத்துக்கு மிளகாத்தூள், அப்புறம் மட்டன் பிரியாணினா மட்டன் மசாலா, சிக்கன் பிரியாணினா சிக்கன் மசாலா போட்டு எல்லாத்தையும் வதக்கி விட்டுருணும். அப்புறம் மட்டன்னா தனியாக கொஞ்சம் வேக வச்சு எடுத்து பிரியாணியில் போடணும். சிக்கன்னா அப்படியே கூட போட்டுடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஊற வைக்கணும், அப்போ தான் பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். தண்ணி கொதிச்சு வந்தோன்னா அதுக்கு தகுந்த உப்பு, அப்புறம் நம்ம அரிசியை போடணும். இவ்வளோ தான் அப்புறம் தம் போட்டு இறக்கணும். இதுக்கு சைடிஷ்க்கு ஏதாவது கத்திரிக்காய் தொக்கு, எல்லாம் கிரேவி, கறி கிரேவி, அப்படி இல்லை வெங்காய பச்சடி இதெல்லாம் செய்வாங்க. ஏன்க்கா இதுக்கு மேலே என்ன பண்ணுவோம்? இவ்வளோ தான் பண்ணுவோம் எனக்கு தெரிஞ்சு. இப்போ நீங்கள் 2 பேர் சொன்னது தான் சீலாவும் செஞ்சுருக்கா. ஆனால் இதில் ஒரே ஒரு வித்தியாசம், அதுதான் அவளோட ஸ்பெஷல். என்ன அரிசிக்கு பதிலாக சேமியாலாம் ரவா போட்டு கிண்டிட்டாளா? அதோட பட்டக்க பாரு கரெக்டாக பாயிண்ட் பிடிச்சிட்டாங்க. ஆமாக்கா சொல்கிறேன், கேட்டால் அது வெஜிடபிள் பிரியாணி அப்படிங்கிற. ஆனால் வெஜிடபிள் பிரியாணிக்கு ரைஸ்க்கு பதிலாக சேமியா போட்டு செஞ்சு போட்டாலாங்க்கா. இது இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல்னு வேறு ஸ்டேட்டஸ் வச்சிருக்காக்கா. என்னது இது ஸ்டேட்டஸில் வேறு வச்சுருக்காங்களா? என்னக்கா சொல்கிறீங்க? ஸ்டேட்டஸில் வச்சது கூட பரவாயில்ல, இதை வேறு பாராட்டி நிறைய பேர் லைக்லாம் போட்டிருக்காங்க அந்த ஸ்டேட்டஸ்க்கு. இந்த காலத்து பிள்ளைங்க விதவிதமாக செய்கிறாங்களே, கேட்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பரவாயில்ல, ஏதோ ஒன்று செய்கிறாளே அக்கா. அது ஆனால் நம்ம இது சேமியா அங்கவும் இந்த காயெல்லாம் கொஞ்சம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் அதை போட்டு கிண்டி இறக்கணும், அவ்வளோதான். ரைஸுக்கு மாதிரிலாம் ரொம்ப நேரம் வச்சிருக்க முடியாதுல்லக்கா. அது கொஞ்சம் வாசமாக நல்லா நூடுல்ஸ் மாதிரி இருக்கும். இன்றைக்கி அதோடய போட்டேன் அப்படிங்கிற அக்கா கேட்குறதுக்கு. நல்லா இருக்கும் போல ஏன்க்கா. ஒரு நாள் நீ செய்யுமா செஞ்சு சாப்பிடுவோம், நல்லா தான் இருக்கும் போல. கிச்சடி மாதிரி. அது கிச்சடி இல்லை, சேமியா பிரியாணி. சீலாக்கா பொறுத்த வரைக்கும் சேமியா பிரியாணி பார்த்துக்க. இந்த மாலா சீலாவை நினச்சாவே சிரிப்பாக எப்படியோ செஞ்சு எப்படியோ சமாளிச்சிடறாங்களே. அம்மா நாங்களாம் அவங்கள்ட்ட நிறைய கற்றுக்கணுமா சமையலில்? இது போல் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாமா? கற்றுக்குங்க. அப்பப்போ வரப்போ வெயிட்டு கற்றுக்குங்க. இந்த காலத்து பிள்ளைங்களாம் இப்படி ஏதாவது செஞ்சு கற்றுக்குங்க, பார்த்துக்கலாம். வயிறு ஃபுல்லாக ஆயிடுச்சுக்கா, போகிறேன். எனக்கு கிளம்புற வீட்டுக்கு கொஞ்சம் குழம்பு அப்புறம் வரத்தம் எனக்கு 2 துணி கொடுங்க. நைட்டுக்கு இதோட நான் போட்டுருவேன், பார்த்துக்கங்க. சரி சேர்ந்து போய் எடுத்துகிட்டு வரேன். நீங்கள் பார்த்து எடுத்து வீட்டுக்கு கிளம்பி போய் கொஞ்சம் எல்லாம் தூங்குங்க. இல்லைங்களா நீங்களும் சாப்பிட்டீங்கன்னா போய் ரெஸ்ட் எடுங்க. எங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.